ஒரு அக்யூஸ்ட் பெண்ணை பாதிப்புக்கு உண்டாக்கிய ஒருவருக்கு இத்தனை போன் கால் பண்ணி என்ன பர்பஸ், எதுக்காக இவ்வளவு போன் கால் பண்ணணும்? அந்த டைம் முதற்கொண்டு அந்த புரட்சி அண்ணாமலை நோட் பண்ணி சொல்றாரு, இந்த டைமுக்கு இந்த ஆள் இவங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க. ஒரு பாலசுப்ரமணிய அண்ணன் ஒரு அமைச்சர், என்னை போன்ற அண்ணனை போட்டு சாதாரண பிரச்சனை இல்லைங்க. ஒரு அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடியவர் இப்படி பொறுப்பு எல்லாம் வளர்த்துட்டு என்ன காரணம்? அது அந்த வட்டச்செயலர் தொடர்ச்சியாக பாலசுப்ரமணியனுக்கு ஏன் போன் பண்ணணும்? காப்பாற்ற முயற்சிக்கிறீங்களா? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற வேலைக்காக உங்களுக்கு வேலைக்கு வச்சா நீங்க அதை கெடுக்கிறவனுக்கு போன் பண்ணி ஐடியா கொடுக்குற கதையா இருக்கு. 2 நாள்ல முதலமைச்சர் பதில் சொல்லணுங்க. அவனுக்கு கவர்மெண்ட் பாத்துக்கும் போலீஸ் பாத்துக்கும் சொல்லிருக்கலாம். அப்பா ஐயோ மனித புரிதல் கவர்மெண்ட் பாத்துக்க போலீஸ் ஏங்க கவர்மெண்ட் பாத்துக்க போலீஸ் பாத்துக்க நீங்க போன் பண்றீங்க? அப்படியே நீங்க பால் பேசுறீங்க. ஐயோ ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு அச்சுச்சோ தீட்சை கொடுப்பீங்க போல வரவங்களுக்குலாம். எப்படி இருக்குன்னா எங்க அப்பா குதிர்க்குள்ள இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் தவறு. அண்ணாமலைக்கு தான் அரசியல் பண்ண தெரியும் நினைக்காதீங்க. அரசியல் பண்ணது எல்லாருக்கும் அரசியல் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் குற்றவாளிகளுக்கு அது போலிடம் இல்லை. ஏன்னா குற்றவாளிகளே திராவிட முன்னேற்ற கழகம் எங்க கேட்ட எங்க போறாரு. அவனை தான் தவறாக சித்தரிச்சு பூஜை ரூம்ல தவறு பண்ணுங்க. கதைக்கு வாங்க தலைவா. பாவப்பட்ட மக்களை பரதேசி ஆகிட்டு பேசுறத பாருங்க. ஐயோ என்னவோ கேவலப்படும். பெரிய அளவுல போச்சு. நிறைய ஊடகங்கள்ல பெரிய பெரிய ஆளுகள்லாம் அட்ரஸ் இல்லாம போய் இப்பதான் மறுபடியும் துளுத்து வந்துட்டு இருக்காங்க. தாங்கள் சொல்ல ஒரு கருத்து அதான் சொல்றேன். அதாவது அண்ணாமலைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு யோக்கியதை இல்லை. போங்க வாழ்க்கையை எழுந்துட்டு இப்படி மொத்தத்தை எழுந்துட்டு எனக்கு திமுக போச்சு. திமுக இல்ல பாரதிய ஜனதால ஒரு ஃப்ளோல உண்மையை சொல்ல போறீங்க. ஒரு ஃப்ளோல உண்மையை சொல்ல போறீங்க. திமுக வாழ்க்கை கேட்டு புரிஞ்சுக்கிறேன். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் பாஜகவின் இளைஞர் அணியை சேர்ந்த ஹரிஹரன் ராஜா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். திமுக யாரை காப்பாற்ற துடிக்கிறது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் அதை எதுக்கு சொன்னார்னா, ஞானசேகரன் மட்டும் இல்லை, சில முக்கியமான ஆட்களும் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்னது சார்? திமுக யாரை காப்பாற்ற துடிக்குது? அயோக்கியத்தனம் பண்ணி இன்னைக்கு அலிகேஷனுக்குள்ள வந்திருக்கிற ஞானசேகரன், அந்த அயோக்கியருக்கு துணை போன மற்றும் சிலரை இன்று எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் புரட்சியர் அண்ணாமலையார் பட்டவர்த்தனமா சொல்றாரு. இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லி ஆகணும். தொடர்ச்சியா போன் கால், வட்ட செயலாளர் மாசு போன் பண்றதும், மாசு வட்ட செயலாளர் போன் பண்றதும். ஒரு அக்யூஸ்ட் பெண்ணை பாதிப்புக்கு உண்டாக்கிய ஒருவருக்கு இத்தனை போன் கால் பண்ணி என்ன பர்பஸ், எதுக்காக இவ்வளவு போன் கால் பண்ணணும்? அந்த டைம் முதற்கொண்டு அந்த புரட்சியர் அண்ணாமலையார் நோட் பண்ணி சொல்றாரு, இந்த டைமுக்கு இந்த ஆள் இவங்களுக்கு போன் பண்ணிருக்காங்க. ஞானசேகரன் அந்த வட்ட செயலாளர் போன் பண்ணி கெஞ்சிருக்காரா, என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. தொடர்ச்சியா வாட்ஸ்அப் கால் போயிருக்கு. ஏன்? அதாவது தினமும் பேசுறவங்க, இப்ப நான் டெய்லி பேசிக்கிட்ட பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு வாரம் ரொம்ப ஒரு அன்ஆர்கானிக்கா ஒரு நிறைய போன்ஸ் வரும்போது சந்தேகத்துக்கு உள்ளாவதா இல்லையா? ஞானசேகரனை 24ஆம் தேதி புடிச்சிட்டு போயிருக்காங்க போலீஸ். 25ஆம் தேதி அவரை விட்டுருக்காங்க. ஏன்? சாட்சிகளை கலைக்கிறதுக்கா? அங்க இருக்க சிசிடிவி உடச்சி போடுறதுக்கா? அப்படி பல்வேறு கேள்விகள் எனக்கு புரட்சியர் அண்ணாமலையார் கேட்டிருக்காரு. நியாயம் தானேங்க? ஒருத்தரை பெண் வழக்குன்னு புடிச்சிட்டு போறாங்க, சரியா? அப்ப உட்கார வச்சு விசாரணை பண்றதை விட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் என்ன? அந்த ஞானசேகரனுங்கிற நபர் காவல்துறை ஒரு அதிகாரிகிட்ட போன்ல பேசியிருக்கிறாரு. அந்த ஒரு கிளிப்பிங்கும் வந்திருக்குது. அந்த கால் பண்ணக்கூடிய அந்த டியூரேஷன் வந்திருக்குது. திருப்பி காவல்துறை அதிகாரி ஞானசேகரனுக்கு போன் பண்றாங்க. எதனால? அந்த காவல்துறை அதிகாரியுடைய பேரெல்லாம் இன்னைக்கு அண்ணாமலை என்னன்னு சொல்லல. காரணம், காவல்துறையின் மீது மதிப்பு கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் பதில் சொல்றாங்க. இப்படி ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு நிகழக்கூடிய இடத்துல இத்தனை பேர் சேர்ந்து ரோல் பிளே பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு, இதே ஒரு பாலியல் வழக்கு இந்த ஞானசேகரன் மேல ஏற்கனவே வழக்கு இருக்கு, நமக்கு தெரியவே இல்லை. அந்த வழக்கினுடைய இடமுறைப்பு என்னன்னு தெரியல, எந்த பொசிஷன் அந்த வழக்கு இருக்கணும் தெரியல. இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வழக்கு கொஞ்சம் சென்சேஷன் ஆனதுனால வேற வழி இல்லாமல் இன்னைக்கு அவங்க கட்சிக்காரன் பண்ண அயோக்கியத்தனத்துல இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணி இன்னைக்கு வேற வழியே மாட்டி விட்டுக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் நம்ம எதிர்கட்சி, குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முயற்சிகளையோ எங்க போராட்டங்களையோ எடுக்கலன்னா இன்னைக்கு இந்த வழக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய அநீதி! இதை வீட்டு பொங்கல்
பொம்பளைக்கு நடந்தா இவங்க இப்ப சமரசம் பேசுவாங்களா, மத்தியாசம் பண்ணுவாங்களா? ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இன்னர் கிரியேட் பண்ண ஒருத்தன் போன் பண்ணி என்கிட்ட அடைக்கலம் கேட்கறான்னா அப்ப நான் யாரு? நல்லவன் வந்து ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு அடைக்கலம் கொடுப்பானா? ஒரு பாலசுப்ரமணிய அண்ணன் ஒரு அமைச்சர், என்னை போன்ற அண்ணனை போட்டு சாதாரண பிரச்சனை இல்லைங்க. ஒரு அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கக்கூடியவர் இப்படி பொறுப்பு எல்லாம் நடந்துட்டு என்ன காரணம்? அது அந்த வட்டச்செயலர் தொடர்ச்சியாக மாசம் ஏன் போன் பண்ணணும்? காப்பாற்ற முயற்சிக்கிறீங்களா? மக்களை காப்பாற்றுறதுக்காக ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வாங்கன்னு சொன்னா இது போன்ற ஒரு கீழ்த்தரமான தேச துரோக செயல் செய்யக்கூடிய ஆளுங்களாம் நீங்க காப்பாற்றுறதுக்கு அப்படி சுத்தி வரீங்க. காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இல்ல, இன்னொரு ஒரு முக்கியமான காவல்துறை அதிகாரி பேசியிருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் வேலை என்ன? சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற வேலைக்காக உங்களுக்கு வேலைக்கு வச்சா நீங்க அதை கெடுக்கிறவனுக்கு போன் பண்ணி ஐடியா கொடுக்குற கதையா இருக்கு. 2 நாள்ல முதலமைச்சர் பதில் சொல்லணுங்க. ஏன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டில சொர்க்க பூமியமா சொல்றாரா இல்லையா? இன்னைக்கு அவங்க பையன் ஓய்வு எடுக்க போயிட்டாரு, என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியல, இப்ப ஓய்வுன்னு போயிருக்காரு. அதாவது விடுதலைப்படுத்த வரும் பாருங்க, இப்ப என்ன பண்ற, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், அந்த கதையா இருக்குது. சரி, இதை பத்தி நீங்க தான் சொல்ல நினைக்கிறீங்களா? உங்க கட்சியில உள்ளவங்க தப்பு செய்யறாங்க, அதை சக கட்சியில உள்ளவங்களே மறைக்க நினைக்கிறாங்க அப்படின்றது ஏதாவது எதிர்கருத்துக்கள்? அதாவது பாம்பின் கால் பாம்பரியும் ஒரு பழமொழி. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி பெண்கள் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக நான் சொல்லலை. அந்த கட்சியில் பயணித்த பெண்கள் எல்லாம் குற்றம் சாட்டி அந்த கட்சியை விட்டு விலகி வந்தது ஒரு திரு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தான் வந்தாங்க, வெளியில் வந்தாங்க. அதெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கட்சி எங்களை பார்த்து இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லுவது மிக தவறான விஷயம். ஒரு கவுன்சிலர் அமைச்சர்கிட்ட பேசினா அந்த அமைச்சருக்கும் கவுன்சிலருக்கும் இதுதான் வேலையா? அவங்க எதுக்காக பேசுனாங்க, ஏன் பேசுனாங்கன்னு அது அவங்களுக்கு தெரியும். கவுன்சிலர் ஞானசேகரன் பேசினாரா இல்லையா? ஞானசேகரன் அந்த ஏரியால இருக்கக்கூடிய கவுன்சிலர் அவன் வந்து அந்த ஏரியால இவன் கடை வச்சிருக்கான், இவனுக்கும் அவனுக்கும் பழக்கம் இருந்திருக்கு. என்ன மாதிரி பழக்கம்? அது என்ன மாதிரி பழக்கங்கிறது எனக்கு தெரியாது கண்ணு, தெரியாத ஒரு இதை நான் சொல்ல இயலாது. ஆனா பட் அந்த கட்சிக்காரன் அவன் கட்சிக்காரன் இவன் கட்சிக்கு ஏதாவது நன்கொடை கரெக்டா 24ஆம் தேதி அவன் ஜெயிலுக்கு போன ஸ்டேஷனை பிடிச்சி போனவனே நன்கொடை பத்தி பேசுறாங்களா? இங்க பாருங்க, ஸ்டேஷனுக்கு பிடிச்சிட்டு போனா இந்த மாதிரி இந்த ஒரு கேஸ்ல பிடிச்சிருக்காங்க, அதை கொஞ்சம் என்னன்னு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவன் இந்த சண்முக அமைச்சர்கிட்ட கூட பேசியிருக்கலாம். அதெல்லாம் தப்பு இல்லை. என்கிட்ட கூட சில பேர் சில நேரங்கள்ல லேடிஸ் மட்டும் சப்போர்ட் பண்ணுவீங்களா? அப்போ இங்க பாரு, லேடிஸ் விஷயம்னு யாருக்கு தெரியும்? அவன் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அதானே கேட்டிருப்பாங்க. பொம்பளை கேச நம்பால் மாட்டிக்கிட்டாங்க, நீங்க எல்லாம் வச்சு கட்டிட்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க, காப்பாத்துங்க. பொம்பளை கேச மாட்டுற காப்பாத்த திமுக இருக்குதா? அப்படியெல்லாம் பொம்பளை கேசுன்னெல்லாம் அவன் சொல்லியிருந்தான்னா அவங்க யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அமைச்சர் யாரும் ஃபோன் பண்ணல. புரிஞ்சுக்கோங்க, எந்த அமைச்சருடைய காலம் அமைச்சர் வந்து காவல் நிலையத்துக்கெல்லாம் பேசவே மாட்டாங்க. கண்ண மூடி நான் சொல்றேன், அவங்க அப்படி பேசுறதா இருந்தால் கமிஷனர்கிட்ட பேசுவாங்க. டிசி லெவல் கூட இறங்கி போக மாட்டாங்க, கமிஷனர் அளவில் தான் பேசுவாங்க. பேசுவீங்க தேவைப்பட்டால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யாரும் நாங்கள் பரிந்துரை பண்ண மாட்டோம். ஈவந்தோ நான் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, ஒவ்வொரு டியூரேஷனை யாரு எப்ப பேசியிருக்காங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அதுக்கு பேசவே மாட்டோம், நாங்க அந்த மாதிரி விஷயங்களை சொல்லவே மாட்டோம், பொங்கல் கேஸ்ல போவே மாட்டோம். நான் சொல்றதை நீங்க கேளுங்க. அண்ணாமலை வந்து சொல்றது எல்லாம் வந்து உண்மைதான். யார் பேசியிருக்கா? சண்முகமும் அமைச்சருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கான், சண்முகம் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், அமைச்சர் சண்முகத்துக்கு பேசல. புரிஞ்சுக்கோங்க, இவன் ஃபோன்ல இருந்தால் போயிருக்கு. அவர் அந்த ஃபோன்ல அவர் கூட பேச மறுத்துட்டு பேசல. காரணம் என்னன்னா இந்த மாதிரி இவனை வந்து அதுவும் அண்ணா ஞானசேகரனுக்கு தூது போறதே அந்த கவுன்சிலர் தானே. கவுன்சிலருக்கு என்னங்க கேங்க? கவுன்சிலர் மாசுபுரம் போன மாசம் டெல்லி பேசினாங்களா? பாருங்க ஒரு விஷயம் அண்ணே, இந்த பிரச்சனை நடந்த உடனே கவுன்சிலர் அவர் மாசுபுரம் ஃபோன் பண்ணி தொடர்ச்சியா பேசுறாங்க.
இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் டெய்லி பேசுறாங்க, 6 தடவை ஃபோன் பண்றாங்க. ஞானசேகரனும் அந்த கவுன்சிலருக்கு 13 முறை ஃபோன் பண்ணிருக்காரு. என்ன பர்பஸ்? கண்ணே, என்னை காப்பாத்துங்கன்னு அவன் கேட்க மாட்டானா? ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குற்றவாளி யாரெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு என்னை காப்பாத்துங்க. ஆனா குற்றம்ன்றது வேற, பொம்பளை கேஸுக்கு எப்படி காப்பாற்ற முடியும்? அவன் பொம்பளை கேஸ். சரி, அவன் தான் கேட்கறான் மங்கனி என்ன பொம்பளை கேஸுக்கு காப்பாத்துன்னு. 13 கால் பண்ணி மாசம் பேசுவீங்களா நீங்க? மாசிட்ட அவன் இந்த ஏரியா கவுன்சிலரு அவன் இந்த மாதிரி இருக்குது, அவன் கேட்குறான், என்ன செய்யலாம்னு கூட கேட்டுருக்கலாம். அட நாங்கள் இதுல எல்லாம் தலையிட மாட்டோம்னா அவனுக்கு கவர்மெண்ட் பார்த்துக்கணும், போலீஸ் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கலாம். அப்பா ஐயோ, மனித புரிதல் கவர்மெண்ட் பார்த்துக்கோ, போலீஸ் ஏங்க கவர்மெண்ட் பார்த்துக்கோ, போலீஸ் பார்த்துக்கோ, நீங்க போன் பண்றீங்க? கவுன்சிலர் விட்டு எதுக்கு நீங்க ஸ்டேஷன்ல பேச வைக்கிறீங்க? காவல்துறை அதிகாரிக்கு நிர்பந்தம் பண்றீங்களா? ஏங்க பக்கத்துல இருக்கவங்க ஃபோன் பண்ணி சொன்னா பயப்பட மாட்டாங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கவுன்சிலர் அந்த ஏரியால அவன் கடை வச்சிருக்கான், அந்த ஏரியால அவன் இருக்கான். அவனுக்கு போலீஸ் பிடிச்சிருச்சுன்னா அவனுக்கு என்னன்னு இந்த டீட்டெயில் தெரியாம கூட ஃபோன் பண்ணிருக்கலாமா இல்லையா? சரி, முதல் நாள் இல்ல முதல் நாள், 2வது நாள் முதல் நாள் தெரிஞ்சு போச்சு இவன் நம்ம பொம்பளை கேஸ்ல மாட்டிக்கிறானே. 2வது நாள் ஏன் ஃபோன் பண்றீங்க? 3வது நாள் ஏன் ஃபோன் பண்றீங்க? வாட்ஸ்அப் கால் ஏன் வாங்குறீங்க? தினம் கூட ஃபோன் அப்படியே நெய் வடிது பால் வடிது பேசுறீங்க. ஐயோ ஒண்ணுமே இல்லை, அச்சோ தீட்சை கொடுப்பீங்க போல வரவங்களுக்குலாம். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை தங்கம். நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏரியாவில் இருக்கோம், அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அவனுக்கு காவல்துறை பிடிச்சிட்டு போச்சுன்னா அதுக்கு பரிந்துரை பண்ணி அந்த ஏரியாவில் இருக்க முடியும் பேசுவான். ஆனால் காவல்துறை அவன் பேசுனதுனால அவனை யாரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கு குறைந்தது ஒரு 5 மாத காலத்துல அவன் மேல வழக்கு தொடரப்பட்டு அனைத்து காப்பாற்ற முயற்சிச்சீங்க இல்லையா? நாங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம். அவன் முதல்ல சொன்னீங்க அவன் என் கட்சிக்காரனே இல்ல, நீங்க கட்சிக்காரன் சொல்ல வச்சீங்க. என் கட்சிக்காரன் இல்ல, கட்சிக்காரன் இல்ல, முதலமைச்சர் சொல்றாரு. ஆக என்னுடைய கட்சியை சேர்ந்தவர் தான் அவர் சொன்னாரு இல்லையா? கட்சிக்காரன் இல்ல, இப்ப நான் சொல்றேன் திமுக முதலமைச்சர் சொன்னாலும் அவன் திமுக இல்ல, அவன் திமுக உறுப்பினர் இல்ல. உங்களுக்கு சந்தேகமா டிஎம்கே வெப்சைட்ல போய் பாருங்க, வெப்சைட்ல அவன் பேர்ல அவன் அட்ரஸ் எடுத்து பாருங்க, மெம்பர்ஷிப் இருக்கான். சரி, அப்போ ஒரு மந்திரி இல்ல ஒரு மந்திரி ஒரு கை கொடுத்து பார்த்தா பரவாயில்ல, நான் வார நாளாவது உங்களை பாக்குறேன். ஐயோ டெலிவரி போலாமே எல்லா மீட்டிங்கு நீங்க இளைஞரணி கூட்டத்துக்கு உள்ள நீங்க ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுமா? அவன் பொம்பளை கேஸ்ல இருக்கான், ஆம்பளை கேஸ்ல இருக்கான், எங்களுக்கு என்னையா தெரியும்? ரொம்ப வாய் பிடிச்சதும் மாங்காய் பிடிச்சதும் பேசாதீங்க, உண்மையை சொல்லுங்க. எங்களுக்கு இதுல அரசியல் பண்றதுக்காக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் இந்த மாதிரி பேசுறாரு. அவர் ஒரு காவலர், அவர் காவலராக இருந்து ஒரு எஸ்பி லெவல்ல ஒரு ஐபிஎஸ் ஆபீஸ் காவலராக இருக்கிறதுனால மக்களை காக்கிறதுக்கு கத்திக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா ஐயா? சரி, இது ஞானங்களுக்கு அது பொம்பளை கேஸ் தெரியலையே தம்பி, பேசணும் தெரியும் கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை கேஸ்ல வழக்கு இருக்கும், இதே மாதிரி ஒரு பாலியல் பிரச்சனை ஞானசேகரன் மேல வழக்கு இருக்கு, அது ஒத்துக்கிறீங்க இல்லையா? அந்த வழக்கு இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க வந்திருக்கீங்க பேசுறீங்க, என்ன வழக்கு இருக்குன்னு எனக்கு ஏதாவது தெரியுமா? ஏங்க அது கரெக்டுங்க. பெண் வழக்குகள், பெண் சார்ந்த வழக்குகள் சென்சேஷன், அதாவது சாதாரண சீட்டிங் வழக்குக்கும் பொம்பளை வழக்கு வித்தியாசம் இல்லையாங்க? எந்த வழக்கா இருந்தாலும் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கணும், அது பிரபலியமாயிருந்தோம். இப்ப இந்த ஞானசேகரன் வழக்கு, இப்ப இந்த அனாயசிட்டி வழக்கு பத்திரிகையில வரணும் விட்டுட்டு இருப்பீங்க. இதையும் சரி விடு, பத்திரிகையில வரல என்ன நாங்க விடல, காவல்துறை மாட்டிக்காம பண்றதுன்னு சொல்லிருப்பீங்களா? காவல்துறை அதனுடைய நடவடிக்கை எடுக்கும். ஆனா எங்களுக்கு தெரியணும் பிரச்சனையே என்னன்னா அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க விட மாட்டீங்க அப்படின்னு. எந்த நீங்க ஹிண்ட்ரன்ஸ் ஏங்க? காவல்துறை அதிகாரிக்கு ஏன் போன் பண்ணணும்? எப்படி சொல்லுவாங்க காவல்துறை அதிகாரி? ஆளுங்கட்சி நீங்க, உங்களை சொல்லிட்டு வேலை இருக்க முடியுமா? நீங்க எப்படி இருக்குன்னா எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் தவறு. அண்ணாமலைக்கு தான் அரசியல் பண்ண தெரியும் நினைக்காதீங்க. அரசியல் பண்றது எல்லாருக்கும் அரசியல் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் குற்றவாளிகளுக்கு அது போலிடம் இல்லை. ஏன்னா குற்றவாளிகளே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு அதிமுக இருக்கானா இல்ல ஆருத்ரா கோல்டு இதுல யாரு பக்கத்துல நின்று இல்ல ஒரு கோல்டு கம்பெனிக்காரன் வந்தா போட்டோ பிடிச்சான், நாங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அவனுக்காக அவன் பண்ணது நியாயம், எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாங்க அப்படி நினைக்கலன்னு சொன்னோம். எங்களை பொறுத்த வரணும் எங்க கிட்ட இருந்து ஒரு திருடனா பாருங்க அவனையும் காட்டி கொடுப்போம். அவன் போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, 150 கோடி நான் அண்ணாமலை கொடுத்தேன். எங்க அண்ணாமலை எங்க சொல்லுங்க, எந்த போலீஸ் சொன்னாங்க? சொல்லியிருக்கான். எந்த போலீஸ்? அத போலீஸ் போலீஸ் சொல்றது போலீஸ் எழுதுறீங்க. ஆருத்ரா வழக்கு இப்ப தமிழ்நாடு போலீஸ் தான் இப்ப நான் லைனா வழக்கு சொல்லுவா. டாஸ்மார்க் வழக்கு என்னாச்சு? டாஸ்மார்க் வழக்குல என்னாச்சு? ஓடுறீங்களே
டாஸ்மாக் வழக்குல எதுவுமே இல்ல. அதான் 46 எஃப்ஐஆர் வந்து எங்க ஆட்சி காலத்துல போடல. நீங்க வழக்கறிஞர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எடப்பாடி ஜெயலலிதா அம்மா காலத்துல போடப்பட்டது 41 எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆர் பேர்ல காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. அந்த எஃப்ஐஆரை காரணம் காட்டி தான் இடி உள்ள வந்தது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? இடி எப்படி உள்ள வருவீங்க? இருக்கங்க, இடி உள்ள வருது. இடி உள்ள வந்தா ஒரு வார்த்தை இந்த சீஃப் செக்ரட்டரியோ யார்கிட்டயோ கேட்டுட்டு தான் வரணும். அது வந்தாங்கிறதா நாங்க. இது யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொன்னா? இல்ல, சீஃப் செக்ரட்டரி கேட்டு தான் உள்ள வரணும். திருடு கிட்ட கேட்டு வரதானங்க? அப்படி எல்லாம் சீஃப் செக்ரட்டரி யார் கண்ட்ரோல்ல இருக்காரு? பாருங்க, அதெல்லாம் நீங்க முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்காரு. முதலமைச்சர் டாஸ்மாக் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில மாநிலங்கள்ல சிபிஐ உள்ளே நுழையக்கூடாது, அந்த மாநில அரசுடைய ஒப்புதலோடு தான் வரணும்னு சொல்றோம். ஆனா நம்ம மாநிலத்துல சிபிஐ வரலாம்னு நம்ம கொடுத்துருக்கோம். புரியுமா உங்களுக்கு? மம்தாட்ட எல்லாம் அவங்க மாநிலத்துக்குள்ள எல்லாம் சிபிஐ போக இயலாது. சரியா? ஆகையினால நாங்க வந்து திறந்த புத்தகம். தான் நான் கேட்கறது ஒண்ணு பண்ணல, 10 ரூபா எடுக்கல. எங்களுக்கும் நீங்களே ஒரு சொன்னீங்க டிப்ஸ் வாங்கிருப்பாங்க. உண்மைதான். கீழே இருக்கும் பாரு, போய் பார்த்துட்டு வாங்க. சந்தேகமா போய் பார்த்துட்டு வாங்க மேடம். ஒரு இடத்துல ஒரு ஆளு இப்ப அண்ணன் சரக்கு பாட்டியான்னு தெரியல, அவர் டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா நியாயம். வலுக்கட்டாயமா வாங்குறது டிப்ஸா மேடம்? நானா பார்த்து கொடுக்கறது வேற. மது பிரியர்கள் அவங்க கட்சிக்காரங்க, அவங்க அமைச்சர் சம்பந்தப்பட்ட சொல்றாங்க, அவங்க கொடுத்தா அந்த டிப்ஸ். வலுக்கட்டாயமா நீ 10 ரூபா மேல கொடுத்தாதான் சரக்கு கொடுப்பேன்னு சொல்றாங்க. இது என்ன ஐயா? என்ன ஐயா? ஒண்ணுமே இல்ல, தமிழ்நாட்டுல நடக்காத பேசுறீங்க ஐயா. அண்ணாமலை பேசியது சரியா தவறான? அண்ணாமலை பேசியது சரி என்பது தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். அண்ணாமலை வந்து தானுக்கு அரசியல் அனாதையாகிவிட்டோம், கையில் எடுத்து மீண்டும் நம்ம அரசியல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு செயல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவருடைய பதவி காலத்துல இங்க நடந்த ஊழல்கள், பாரதிய ஜனதா கட்சியில பெண்களை எந்த மாதிரி எல்லாம் அவங்க இம்சப்படுத்தினாங்க, அந்த கட்சியில இருந்தது. இப்ப நான் போட்டு கொடுக்கேன் காயத்ரிட்டா, நீ பேசுங்க காயத்ரி. சரி, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? கேஸ் போட சொல்லுங்க. பாருங்க தலைவரே, ஒரு அநீதி நடந்திருக்குதுன்னா கேஸ் போட சொல்லுங்க தலைவரே, நியாயம் வாங்கி தரோம். பாருங்க, நான் திமுகவா? எவனா ஒருத்தர் ரெடிஸ் கேஸ் பண்றாங்க, அவனை காப்பாத்துறதுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்றதுக்கு. எனக்கு காயத்ரி எனக்கு ரொம்ப வெல்விஷர். அதே மாதிரி கௌதமி அது மாதிரி தான். இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டு பொண்ணுங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சி விட்டு போனாங்க. அவங்க அது கௌதமி அப்படி போகல. இந்த பொண்ணு அதான் சொல்லிச்சு, இந்த பொண்ணு மேல நீங்க அவதூறு பேசுனீங்க, துபாயில போய் அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சுன்னு உங்க இதே அண்ணாமலை ஒரு ரகசியமா சில விஷயங்களை எல்லாம் சொல்லி அதை அந்த போட்டோக்களை எல்லாம் எடுத்து போட்டு எவ்வளவு கேவலப்பிச்சு. சரியா அதோடைய இளைஞரணியில இருந்தானே அந்த பையன் பாவம், அந்த பேருன்னு இளைஞரணி தலைவர் பேர் இல்லையா, ரமேஷ் சிவா, ராகவன், கேட்டி ராகவனை இவங்க பண்ணுங்க அநியாயம். அவன் வந்து எங்க மாநில தலைவர் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் மாநில தலைவரை எங்க வந்துருவானோங்கிற காரணத்தினால கேட்டி ராகவனை எங்க கேட்டா எங்க போறாரு, அவனை தவறாக சித்தரிச்சு பூஜை ரூம்ல தவறு பண்ண கதைக்கு வாங்க தலைவா. வீடியோ எல்லாம் எடுத்து பாவப்பட்ட மக்களை பரதேசி ஆகிட்டு பேசுறத பாருங்க. ஐயோ, என்னவோ கேவலப்படுத்து கடவுளே. எங்களை பத்தி பேசுறாங்க. கேடி ராகவன் ரொம்ப நல்ல பிள்ளை. எனக்கு பர்சனலா ஐநோவர்கள் கேடி ராகவன். நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கும்போது அப்ப இளைஞர்கள இருந்தாரு, வருவாரு போவார். காஞ்சிபுரம் மாவட்டத்துல இளைஞரணி செயலாளர் இருந்தாரு. நல்ல பிள்ளை. அத ஒரு பெரிய கட்டம் கட்டி கதைக்கு வாங்க. பழைய கதைக்கு என்ன போறீங்க? யாரு கட்டம் கட்டுறதுன்னு விஷயமே புடிச்சிச்சுனே. இப்ப கதைக்கு வாங்க. என்னன்னா இவங்களுக்கு வந்து கதை கட்டுறது, கட்டம் கட்டுறதுதான் இவங்களுடைய முதல் வேலை. அதுல அவர் காவல்துறை கொட்டம் போட்டு கொள்ளடிக்கிறது இவங்க வேலை, அப்படித்தானே? காவல்துறையினுடைய அதிகாரியா இருந்ததுனால அதிகமா நிறைய பேர் அப்படி கட்டம் கட்டி ஆபரேஷன் சிங்க்னு சொல்லி ஏதாவது பேர் சொல்லுவானுங்க. அத ஆபரேஷன் செந்தூர்ல கண்ணா ஆபரேஷன் சிங்க். அது பேர் அவர் யாருன்னா மதன்கிற ஒருத்தரை வச்சு மதனுக்கும் திரு அண்ணாமலைக்கும் உள்ள உறவு என்னன்னு இவரை சொல்லுங்க. நான் தாமரை வர சொல்லியிருக்கேன். பைபாஸ் போய் வேற எங்க போயிருக்கீங்க? கதைக்கு வாங்க. மதனும் அண்ணாமலையும் செய்த அட்டுழியங்கள் சொல்லி மாலாம். சரியா?
அவ்வளவு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களை எல்லாம் மிரட்டுன்னு சொல்லி அதுக்கு இவ்வளவு ஃபண்டிங் பண்ணி பெரிய அளவுல போச்சு. நிறைய ஊடகங்கள்ல பெரிய பெரிய ஆளுகள்லாம் அட்ரஸ் இல்லாம போய் இப்பதான் மறுபடியும் துளுத்து வந்துட்டு இருக்கானுங்க. தாங்கள் சொல்ல ஒரு கருத்து அதான் சொல்றேன், அதாவது அண்ணாமலைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு யோக்கியதை இல்லைன்னு தவறாத செய்திகளை பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன், தவறான செய்தினா இன்னும் 2 நாள் கவனம் சொல்லுங்க. 48 மணி நேரத்துல அடுத்த ஆதாரத்தை வெளியிடுவாங்க. அப்ப எங்க வச்சுப்பீங்க மூஞ்ச? ஆதாரத்தை ஏயா ஒரு சிங்க ஆபரேஷன் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 என்ன இது டிஎம்கே ஃபைல்ஸ். அதான் என்ன ஃபைல்ஸ் என்ன புடுங்கினாரு. ஏங்க காமிக்கிறோம், ஒரு தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறோம். ஏங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க பாரு, ஊர் அடிச்சு உடல போட்டு முத்தமா மாதிரி பேசிட்டு என்ன கதை இது? உண்மை இருந்திருந்தா உண்மை இருந்திருக்குமே, நீதிமன்றம் போயிருக்கணும். இந்த மாதிரி இந்த வழக்கு இந்த கேஸ்ல இவ்வளவு கொள்ளையடிச்சாங்க, இவ்வளவு வாங்கினாங்க, வச்சாங்க, இங்க முதல்ல மொத்தமா புடிச்சு போதான் போறோம். இங்க பாரு தம்பி, நீங்க வந்து உங்களுக்கு வயசும் பத்தாது, உங்க ஆயுசும் பத்தாது. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும், ஏன்னா அவ்வளவு திருடு, அது வந்து என் வயசே பத்தாதான், என் வயசே பத்தாதான் திருடி வச்சிருக்காங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அது அயோக்கியர்களின் கூடாரம். உத்தமர்கள் சொல்லிவிட்டார்கள். அண்ணே நீங்க அதுல பேசுறீங்களா? அதுல நீங்க அடைக்கலமாயிருக்கீங்க. நான் அதுல வாழ்க்கையை இழந்துட்டு வெளியில வந்தவன். பாரதிய ஜனதால வாழ்க்கையை இழந்துட்டு இப்படி மொத்தத்தை இழந்துட்டேன். கொஞ்சம் திமுக இல்ல, பாரதிய ஜனதால ஒரு ஃப்ளோல உண்மையுமே சொல்ல போறீங்க. ஒரு ஃப்ளோல உண்மையை சொல்ல போறீங்க. பாரதிய ஜனதால போய் தான் இறந்துட்டு இங்கேயும் அப்படித்தான். இங்கேயும் ஒண்ணு நான் யார்கிட்டையும் கைவிட்டு வாங்கல, யாருகிட்டையும் நான் கைவிட்டு வாங்கல, யாருகிட்டையும் எந்த ஒரு காவல் நிலையத்திலும் கட்சியை சொல்லி அவங்ககிட்டயும் போய் பேசுறதுன்னு வச்சு. சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. இப்ப இந்த ஞானசேகரன் வழக்குக்கு ஃபீல் பண்ணுங்க. அந்த பொண்ணுக்காக ஃபீல் பண்ணது உண்டு. எனக்கு ஒண்ணு இல்லாம போய் சீனா ஆட்டிது வாங்க உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணு சந்தோஷமா வாழ்வா. அவளுக்கு தேவையான பொருளாதார வசதியை மாநில அரசு செஞ்சு கொடுக்கும். நடந்த கதையை பேசுங்க. அது வாழ்க்கையெல்லாம் வாழ வைக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். நல்லவங்க அயோக்கிய வேலை பண்ணிட்டு நீங்க அந்த பொண்ணை காப்பாத்துறது, அந்த பொண்ணை வாழ வைக்கிற அரசு பாத்துக்கணும். அரசு ஒழுங்கா பாத்துச்சு அந்த பொண்ணுக்கு அந்த நிலைமை. நாங்க அரசு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செவ்வனே செய்து எஃப்ஐஆர் வெளில விடுறதா? நைஸா எஃப்ஐஆர் வெளில விட்டு கிளினிக்கல் எரர்னு கதை விடுறதா? அது வந்து நம்ம வீட்டு பொண்ணு சும்மா இருப்பானே. அரசு பண்ண தவிர நீங்க மூடி மறைக்கிறீங்க. அதனுடைய வெப்சைட் அதுதான் சரியில்லாதனால அந்த சரி நாங்க ஒன்றிய அரசு கொடுத்தா இருக்கட்டும். நீங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்க. உங்க ஒன்றிய அரசு வெப்சைட்டை தானே நாங்க உபயோகப்படுத்தணும். உங்க ஒன்றிய அரசு வெப்சைட்னாலதான் அது வெளியில போச்சு, லீக் ஆச்சு. அது யாரு பொண்ணை ட்ராப் பண்ணி அந்த பொண்ணோட எஃப்ஐஆர் வெளியே விட்டு அதற்கு முதலமைச்சர் தான் மன்னிப்பு கேட்டாரு. நாங்க எங்க வெப்சைட் நீங்க மன்னிப்பு கேட்கிறீங்க. வழக்கம் போல ஆக இந்த ஒன்றிய அரசு போக வேண்டியதானே. பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. பொய் சொல்ல முடியாம யோசிச்சு பேசுறாரு. சொல்லுங்க.